சார் ஜெகதீஷன் சார், வணக்கம் சார். ஜிஆர்சிஎம் சார். வணக்கம் மேடம். ஜிஆர்சி மேடம். Sir, good afternoon. Good afternoon, Jagdish sir. Good afternoon. சார் குடாசியம் சார், வணக்கம் சார். வணக்கம் வணக்கம், வாழ்த்துக்கள். சசிகலா மேடம், வணக்கம். குடாசியம். வணக்கம் மேடம். வணக்கம் குடாசியம். நண்பர்களே, இன்னைக்கு ஒரு அற்புதமான நாள். நேற்றைய கூட்டத்தில் நம்ம ஒரு 5 விஷயங்களை பகிர்ந்து கொண்டோம். ஆர்சிஎம் பிசினஸ்ல என்னென்ன மகத்துவங்களுக்கு அட்வான்டேஜஸ் அதை நம்ம நேற்று பார்த்துட்டோம். அதனால இன்னைக்கு நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னு கேட்டா, அட்வான்டேஜஸ் இல்லை, அப்புறம் வேற என்ன சார் பார்க்க அப்படின்னு கேட்டா, ஆர்சிஎம் பிசினஸ்ல இருக்கக்கூடிய மிகச்சிறப்பான ஆர்சிஎம் பிசினஸை வளர்ச்சி பாதையில் இட்டு செல்வதற்கான சில பாயிண்ட்ஸ், அது மட்டும்தான் நாம் இன்னைக்கு பார்க்கணும். ஆகிய நண்பர்களை, உங்களுடைய டீம்ல இருக்கிறவங்க கூடுமான வரைக்கும் உள்ள பங்கெடுக்க செய்யுங்க. என்ன காரணம்னு கேட்டா, சார் மியூட் ஆயிட்டீங்க சார். ஆமா மகா, நான் மூட் ஆயிட்டேன். ஏன் மூட் ஆயிட்டேன்னு சொன்னா, இடையில் எனக்கு நான் இன்னைக்கு புதுசா ஒரு போன் வாங்கியிருக்கிறேன். ஏன் நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன், ஏதாச்சும் ஒரு பேக்ரவுண்ட் வைக்கலாமான்னு. ஆனா அந்த பேக்ரவுண்ட் வைக்கிறது எனக்கு நாளைக்கு ஜெகதீஷ் சாருக்கு தான் பழைக்கும். ஏன்னா போன் ஓப்போ புதுசு வாங்கியிருக்கிறேன். ஏன்னா பழைய போன் யாரோ ஒரு புண்ணியவன் திருடிட்டு போயிட்டான். அதனால இன்னைக்கு நான் ஜெகதீஷ் சாரோட கூட்டத்திலே முழுமையா இருக்க முடியல. கரெக்டா மகா மத்தியானம் கூப்பிடும் போது தான் எனக்கு அந்த நம்பரே ஆயிட்டு, எல்லா 2 சிம்மும் புதுசா போட்டு, பழைய கான்டாக்ட் எல்லாம் இல்லாம புதுசா ஒரு வாட்ஸ்அப் பண்ணி, புதுசா ஒரு ஜூம் ஐடியை கிரியேட் பண்ணி, அதனால கொஞ்சம் சிரமங்கள் இருக்கிற காரணத்தினால. செல்போன் திருட்டு போயிடுச்சா சார்? பேக்ரவுண்ட் வைக்கிறாருல ஜெகதீஷ் சார், தென்னை மரத்தடியிலிருந்து பேசுறாரு, பனை மரத்தடியிலிருந்து பால் குடிக்கிற மாதிரி பேசுறாரு. அதெல்லாம் பார்க்கும்போது நாமளும் அந்த மாதிரி பேக்ரவுண்ட் வைக்கணும்னு வர்றது தப்பு இல்லையில. அதுக்காக தான் கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்த்தேன், அது வரல. இந்த கொடையை பிடிச்சதுனால நீ இது மாதிரி வருவையான்னு பார்த்தேன், வரல அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, பொறுத்த அது மாதிரி ஆயிடுச்சு. அதனால வராத நாம ரிஸ்க் எடுக்கணும், தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுவோம் என்பதை சொல்லி, இன்றைய நாளில்
மிக சிறப்பான நாள் என்ன அப்படின்னு கேட்டா, ஆர்சிஎம் பிசினஸ்ல 3 P இருக்கு. அந்த 3 P பற்றி உங்களுக்கு தெளிவா சொல்லி கொடுக்குறது, அது எல்லாரும் நமக்கு மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த டீம் அந்த 3 P தெளிவா தெரிஞ்சிருக்க வேணுங்கிறது நம்முடைய கட்டாயம். எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு. தெரியாமையே காலம் தள்ளிட்டீங்கன்னு வச்சுங்களேன், அப்ப என்ன ஆகும்? 3 Pங்கிறது என்னன்னு தெரியாது. அதுதான் பேசணும் எல்லா இடத்துலையும் போய். அந்த 3 P பேசாம வேற எதையா பேசிட்டு வச்சுங்களேன், பிசினஸ்ல என்னன்னு கேட்டா தொய்வு ஏற்படும். பார்த்தா என்னது, என்னென்னமோ பண்ணுவாங்க, ஆனா எதுவுமே நடக்காது. ஆகையினால நண்பர்களே, இன்றைய கூட்டம் 3 P பற்றிய கூட்டம். ட்ரிபிள் P. வாட் இஸ் ட்ரிபிள் P? ப்ராடக்ட், பிளான், அப்புறம் என்னது, ப்ரொஃபைல். முதல் ப்ராடக்ட், அடுத்தது பிளான், ப்ரொஃபைல். சார் அப்படி சொல்றதா வேற எப்படி சார் சொல்றது அப்படின்னு கேட்டா, அப்படி சொல்றதா வேற எப்படி சார் சொல்றது அப்படின்னு கேட்டா, ப்ராடக்ட், ப்ரொஃபைல், பிளான் மட்டுமல்ல, இப்படி சொல்லலாம். ப்ரொஃபைல், ப்ராடக்ட், பிளான், இதுதான் சரி. அப்போ ப்ரொஃபைல்னா என்ன? கம்பெனியினுடைய ஒரு சிறப்பான வரலாறு, அதுதான், அதுக்கு பேர் தான் ப்ரொஃபைல். கம்பெனி வரலாறுன்னா என்ன அர்த்தம்? அது எப்போ தோன்றியது, அதனுடைய மகத்துவம் என்ன, அதுல எத்தனை பேர் நம்ம இது பண்ணி இருக்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம் கம்பெனியினுடைய ஃபேக்டரி எத்தனை, ப்ராடக்ட் எத்தனை, கம்பெனி சப்ளை எப்படி பண்ணிட்டு இருக்காங்க, இதையெல்லாம் பற்றி பேசுறதுக்கு பேர் தான் என்னது, ப்ரொஃபைல். கம்பெனியினுடைய ப்ரொஃபைல். ப்ரொஃபைல் அப்படிங்கிறது நம்ம கம்பெனி ஒரே ஒரு பொருள் ஆரம்பிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா, இன்னைக்கு 36,000 ஐட்டங்கள் இருக்கிற ஒரு பொருட்செறிவு உள்ள ஒரு கம்பெனியாக ஆர்சிஎம் கம்பெனி வளம் வந்து கொண்டு இருக்காரு. அப்போ ப்ரொஃபைல் தான் நமக்கு முக்கியமா சார் அப்படின்னா, நிறைய கம்பெனிகள் தங்களுடைய ப்ரொஃபைலை சொல்ல சொன்னா, சார் நாங்க ஆரம்பிச்சு 6 மாசம் ஆச்சு சார், நாங்க ஆரம்பிச்சு 3 மாசம் ஆச்சு சார், 6 மாசம் தான் ஆகுது. அப்போ என்ன உங்களுடைய கம்பெனியினுடைய ஆஃபீஸ் எங்க இருக்குது சார்? அது போன வாரம் சிங்கானூர் சார், இந்த வாரம் ஈரோடு வந்துச்சுங்க சார். அப்போ அடுத்த வாரம் எங்க போகும்? இந்த ஆடெல்லாம் பட்டி போடுவாங்களா, பட்டி போடுறதுன்னு கேள்விப்படுங்க, அது மாதிரி படி கடை போடுறதுமாங்க, அது மாதிரி இங்க கொஞ்ச நேரம், அங்க கொஞ்ச நேரம், அங்க கொஞ்ச நேரம், இந்த மாதிரி கம்பெனிகளுக்கு மத்தியில ஒரு அசுரத்தனமான ஜெயின் கம்பெனி ஆர்சி மகத்துவத்தை பார்த்தோம். இன்றைக்கு இந்த கம்பெனி, இந்த பொருள்கள், இந்த பிளான், இந்த 3 இல்லைன்னு சொன்னா, இந்த 3ஐயும் சொல்லலைன்னு சொன்னா, ஒரு பிசினஸ்னுடைய பிளான் நிறைவேறாது. ஒரு பிசினஸை பற்றி பேச்சுவார்த்தை நிறைவேறாது. ஆகினால் அந்த காலத்துல எல்லாம் விளம்பரம் போடுவோம், வாட் இஸ் லைஃப் வித்தவுட் டைனரா, டைனரா வித்தவுட் டைனரா டிவி, வாட் இஸ் லைஃப் வித்தவுட் டைனரா டிவி. டைனரா டிவின்னு ஒரு டிவி வந்தபோது அப்படி போடுவான் விளம்பரம். அப்போ இந்த என்னடா வாழ்க்கை, உங்க வாழ்க்கை ஒரு டைனரா டிவி வாங்கி வீட்டுல மாட்டாத வாழ்க்கை ஒரு வாழ்க்கையா அப்படி. அது மாதிரி தான் வாட் இஸ் லைஃப் வித்தவுட் விசிட்டிங் ஆர்சிஎம் கம்பெனி. என்ன சார் விசிட்டிங் ஆர்சிஎம் கம்பெனி பார்க்கலீங்கன்னா லைஃபே மோசமா சார். ஆமா, ஏன்னு கேட்டா, இந்த கண்களால் நாம் எத்தனையோ காட்சிகளை பார்க்கிறோம். ஆனால் நாம அனுதினம் உபயோகிக்கும் இந்த பொருட்களை தயாரித்து வழங்கும் கம்பெனியை நம்ம பார்க்கணுங்கிற எண்ணம் வரலைன்னா, அப்ப நாம எங்கிருந்து இது வருது, எப்படி வருது, அப்ப இந்த பொருட்களை பற்றிய தெளிவு நமக்கு பிறக்காது. சந்தேகப்பட ஆரம்பிச்சோம்னா அது சந்தோஷத்துக்கு எடுத்து. அதனால சந்தேகப்படாம இருக்கணும்னு சொன்னா கம்பெனி போய் விசிட் பண்ணிட்டு வரணும். கம்பெனி விசிட்டுக்கு போகணும், என்ன செய்யணும்? டைமண்ட் கிளப் பண்ணணும், 12 மாசம் பண்ணணும். அதுக்கப்புறம் நீங்க டைமண்ட் கிளப் பின் வாங்குறதுக்காக நீங்க கம்பெனிக்கு போகலாம். இப்பேற்பட்ட கம்பெனி எங்கேயாச்சும் உண்டா? யாரேனும் கண்டதுண்டா? பாரெங்கும் பார்த்ததுண்டா? இப்படிப்பட்ட கம்பெனி வேற எங்கேயாச்சும் இருக்கான்னு? இல்லை, இல்லை, இல்லவே இல்லை. அதனால என்ன 92 ஃபேக்டரிஸ், ஓன் ஃபேக்டரிஸ், 110 டிப்போஸ், ஓன் டிப்போஸ்,
அதே மாதிரி 540 ஏக்கர் சுற்றுலா கம்பெனியுடைய ஒரு ஹெட் ஆபீஸ் பில்வாரா, இவைகளை எல்லாம் வச்சு பார்க்கும்போது நமக்கு வந்து கிடைச்சிருக்கிற ஒரு பெரிய கம்பெனி. இந்த கம்பெனி நந்தவனத்தில் ஒரு ஆண்டி அவன் 4-6 மாதமாய் குயவனை வேண்டி கொண்டு வந்தான் ஒரு தோண்டி, அதை கூத்தாடி கூத்தாடி போட்டு உடைத்தான். அப்போ நான் உங்களுக்கு சொல்ற விஷயம், இந்த கம்பெனியை பற்றி நம்ம தெரிஞ்சுக்காம போனா, இந்த கம்பெனி வந்து நம்ம கொண்டு போய் ஜனங்களுக்கு சேர்க்காம போனா, இந்த கம்பெனியின் மகத்துவங்கள் நமக்கு தெரியாமல் இருந்தால் கண்டிப்பா நம்ம பண்ற பிசினஸ் கஷ்டமில்லாம். அதனால டைமண்ட்ல 12 மாசம் பண்ணி கம்பெனி டூர் எல்லாம் போய் அங்குள்ள 3 பகல் 4 இரவு தங்கி காலா டின்னர் எல்லாம் சாப்பிட்டு கம்பெனி விசிட் பார்த்துட்டு நீங்க திரும்பி வந்து பாருங்க, 100% உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்பாக்சன் உண்டாகும். திருப்பதி சென்று திரும்பி வந்தால் ஒரு திருப்பம் ஏறுமடா, உன் விருப்பம் நிறைவேறுமடா. நான் உங்களுக்கு சொல்றேன், RCM கம்பெனி போய் பார்த்துட்டு திரும்பி வந்தா மிகப்பெரிய திருப்பம் உங்களுக்குள் உண்டாகும், உங்க விருப்பம் நிறைவேறும். ஆகையால் நண்பர்களே, இந்த பி, முதல் பி ப்ரொஃபைல், தென் 2வது பி ப்ராடக்ட். இந்த ப்ராடக்ட் சைடில் நம்ம வந்தோம்னு சொன்னா எக்கச்சக்கமான பொருட்கள் நம்மகிட்ட இருக்கு. சரி, எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கணுமா சார்? என்ன தப்பு? நம்ம எல்லாத்தையும் கூட தெரிஞ்சுக்கல, தப்பெல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஆனா எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு அது எல்லாத்தையும் படிச்சுக்கிட்டு அப்புறம் தான் நான் RCM பண்ணுமா சார்? அது அப்படியெல்லாம் ஒண்ணு கட்டாயம். நீங்க எதையும் கொஞ்சோண்டு தெரிஞ்சுக்கிட்டு கூட RCM ஸ்டார்ட் பண்ணலாம். எல்லாத்தையும் கத்துக்கிட்டு எப்ப நம்ம RCM பண்ணலாம்? அதற்கெல்லாம் நமக்கு என்ன இருக்காது, வயசு வாலிபமெல்லாம் இருக்காது. எல்லாத்தையும் கத்துக்கணும். என்னது? டில் டெத் வி ஆர் லேர்னிங். சாகும் வரை நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்கோம்? நம்ம RCM கம்பெனில பிசினஸ் பண்ணிட்டு இருப்போம். அப்போ டில் டெத், சாகும் வரை. சாகும் வரைன்னா என்ன சார் அர்த்தம்? கற்றது கையளவு, கல்லாதது கடல். எப்பவுமே நம்ம படிச்சுக்கிட்டே தான் இருப்போம். இந்த படிச்சுட்டு இருக்கிற இந்த காலகட்டத்துல நீங்க உங்களை தயார் பண்ணிக்கணும்னு சொன்னா, முதலாவது நம்ம எதை யூஸ் பண்றோமோ அதை கொண்டு ப்ரொமோட் பண்ணணும். நம்ம யூஸ் பண்ணாத பொருளை ப்ரொமோட் பண்ண. அப்போ பொருள்கள்னு எடுத்துட்டா எக்கச்சக்கமா இருக்குது. அப்போ ஒண்ணுன்னா நான் யூஸ் பண்ணி தான் ப்ரொமோட் பண்ணுறேன். அப்படித்தான் கம்பெனி சொல்லுது. 100% இந்த கம்பெனி பொருட்களை நீங்கள் யூஸ் பண்ண வேண்டும். ப்ராடக்ட், யூஸ் த ப்ராடக்ட் 100% அண்ட் ப்ரொமோட் பண்றது என்னன்னு கேட்டா 100%. இதுதான் பொருள்கள். பொருள்கள் எடுத்துட்டாங்க 36,000 ஐட்டங்கள், 14 கேட்டகரிஸ். அடாடா, எதை சொல்லுவது? அற்புதமான பொருட்கள் நமக்கு கிடைச்சிருக்குது. இது 3வது பி, சாரி 2வது பி. அடுத்தது 3வது பி. 3வது பி என்னன்னு கேட்டா பிளான், மார்க்கெட்டிங் பிளான். இந்த மார்க்கெட்டிங் பிளான் சொல்றதுக்கு மட்டும் ஒரே நாள் போதுமா? நாதமா கீதமா ஒரு நாள் போதுமா அப்படின்னு கேட்கிறாரு பாலமுரளிகிருஷ்ணன். அது மாதிரி நமக்கு அந்த ஒரு நாள் எல்லாம் பத்தாது. அப்படியானால் மார்க்கெட்டிங் பிளான் எத்தனை நாளைக்கு சார் படிக்கணும்? மார்க்கெட்டிங் பிளான் நீங்க படிச்சுக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். என்னன்னு கேட்டா, பிளான்ல நிறைய விஷயங்கள் இருக்கு. என்னென்ன பிளான் இருக்குது அப்படின்னு கேட்டா, இந்த பிளான்ல பைனரி இருக்கு, ட்ரைனரி இருக்கு, அப்புறம் என்னது 4 legs கூட போடலாம், சன்ஃபிளவர் போடலாம். எதை போட்டாலும் நம்முடைய பிசினஸ்னுடைய டிஃபரெண்ட் கமிஷன் தான் நமக்கு கிடைக்கும். அப்போ 2 லெக்லேயே பரவாயில்லையா சார்? 2 லெக் போட்டால் ரொம்ப பரவாயில்ல. 4 லெக் போட்டா சார்? 4 லெக் போட்டால் கொஞ்சம் சிரமப்படும், இழுக்கிறது கஷ்டம். ஆனால் 2 லெக்கே எப்படி 1 by 1 1 by 1 கொடுத்து. அதனால தான் நான் சொல்றது, பிளான் வந்து ஒரு பைனரி பிளானா, அதுலேயும் 2 லெக் மட்டும் இருக்கிற பிளானா இருந்தால் உத்தமம். கட்டாயமா இல்லை, உத்தமம். கட்டாயம் எல்லாம் கிடையாது. அப்போ நம்முடைய கம்பெனி பொறுத்த வரைக்கும் மார்க்கெட்டிங் பிளான்ல ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க. ₹1 கூட கம்பெனி வச்சுக்கிறதே கிடையாது, திருப்பி கொடுத்துட்றாங்க. பாத்தீங்கன்னா இந்த மாசம் எனக்கு பெரிய ஆச்சரியம். எனக்கு வந்து கம்பெனியினுடைய அந்த ஷேர், இயர்லி ஷேர் ஒன்று, வருடாந்திர ஷேர். அந்த வருடாந்திர ஷேரை
கம்பெனி ஒரு ரூபா கூட விண்ணப்படாம விண்ணப்படாத தினமா போட்டிருக்காங்க எல்லாத்துக்கும். ஒரு மகிழ்ச்சிகரமான மாதமா இந்த மாதம் கம்பெனி மாற்றி கொடுத்துருக்காங்க. அப்போ இது மாதிரி வருடத்தில் ஒரு முறை நீங்க மகிழ்ச்சி அடைவீர்கள். எல்லாருக்கும் தீபாவளி அக்டோபர் நவம்பர்ல வந்தா, நம்ம தீபாவளி ஏப்ரல் மாசம் வரும், இல்லை மே மாசம் வரும். நம்முடைய தீபாவளி எப்போ வரும்? மே மாசம் வரும். ஏன்னா நம்ம கையில் எப்போ பணம் இருக்குது, அப்பதான் நமக்கு தீபாவளி. ஆர்சிஎம் ஆட்களுக்கு அனுதினமும் தீபாவளி. ஆண்டுக்கு ஆண்டு, தேதிக்கு தேதி 1000 இருக்குது சுபதினம். அடுத்தவர் நலனை நினைப்பவர் நமக்கு ஆயுள் முழுதும் சுபதினம். ஆகினால நாம மக்கள் நலத்தை நினைக்கிறோம். மக்கள் சேவை செய்ய வேண்டும் மக்களுக்கு நினைக்கிறோம். அடுத்தவர் நலனை நினைக்கிறதுனால ஆயுள் முழுவதும் நமக்கு சுபதினம் தான். அதாவது தீபாவளி தான். வருஷம் பூரா தீபாவளி கொண்டாடுற ஒரு நெட்வொர்க் கம்பெனி லீடர் இருக்காங்கன்னு சொன்னா அது நம்ம கம்பெனியில இருக்காங்க. சார் எம்ராய்டு சார், ஸ்டாச்சு ஆயிட்டீங்க சார். போட்டோ அப்படியே நிக்குது சார். வாய்ஸ் இடையில் ஏற்பட்ட தடங்களுக்கு வருந்துகிறோம். ஏன் சார் தடங்கள்னா, ஒரு போன் அப்புறம் அது சொல்லி நான் மீட்டிங் இருக்குன்னு சொல்லி தான் அவர் விடுறாரு. அதனால கம்பெனியை பொறுத்த வரைக்கும் ஒரு அற்புதமான கம்பெனி, அருமையான ப்ராடக்ட், அற்புதமான மார்க்கெட்டிங் பிளான். இந்த மார்க்கெட்டிங் பிளானை பைனரியாக, ட்ரைனரியாக, 4 லெக்காக, சன்ஃப்ளவராக கூட நம்ம போட்டு தாராளமாக கொண்டு போகலாம். நம்முடைய திராணி. அப்ப நம்ம திராணிக்கு மிஞ்சி நம்ம கொண்டு போக முடியுமா? முடியாது. 2 லெக்கில் கொண்டு போனா எல்லாருக்கும் ஈஸி. அதுதான் டைமண்ட் வரைக்கும். டைமண்டு, கோபா சாரு, சிஆர்என் மூர்த்தி சாரு, ரஞ்சித் சார், நான் எல்லாமே 2 லெக்கில் தான் போச்சு. 3வது லெக்க ஓப்பன் பண்றது இல்லை. ஏன்னா தொங்கிடும். இங்க இருக்கிற ஐடி தூக்கி அந்த பக்கம் தொங்கி போயிடும். ஆகினால கூடுமான வரைக்கும் என்ன செய்யணும்? இந்த பைனரி 2 லெக் இருந்தால் நல்லது, கட்டாயம் கிடையாது. நான் இப்படித்தான் இருப்பேன், நான் தலைகீழாத்தான் குதிப்பேன் அப்படின்னு நீங்க சொன்னா என்ன ஆகும்? தலைகீழா குதித்தா என்ன ஆகும்? கழுத்து கத்திரிச்சு போயிடும். அதனால தலைகீழா குதிக்கக்கூடாது. அதுக்கு பதிலாக எப்படி குதிக்கணும்? தலைகீழா குதிக்காம அடிபடாம குதிக்கணும். அதுதான் நம்ம செய்ய வேண்டியது. ஆகையால் நண்பர்களே, நம்ம கம்பெனி பிளான் ஃபர்ஸ்ட் கிளாஸ் பிளான் கொடுத்துருக்காங்க. கம்பெனியில் ப்ராடக்ட், மார்க்கெட்டிங் பிளான், ப்ரொஃபைல் 3மே சொல்லிக்க முடியாத அளவுக்கு. அதனால் இந்த 3ஐயும் நீங்கள் தரவாக கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த 3ல யாருக்காச்சும் ஏதாவது சந்தேகங்கள் நீங்க தாராளமா கேட்கலாம். அதற்கு முன்னதாக யாரேனும் எழுதி இருந்தால் வாசி. யாரேனும் எழுதி இருந்தால், வழக்கமாக தான் எழுதியிருப்பாங்க. நான் உங்களை அன்பா கேட்கிறது, யாரேனும் எழுதி இருந்தால் வாசியுங்கள். சார் ஜெகதீஷன் சார், எம்ராய்டு சார் நீங்க மாத்தி விடுங்க சார். ஆண்ட்ரைஸ் பண்ணிருக்காரு கோஹோஸ்ட். ஜெயஆர்சிஎம் மகா, நீங்க படிக்கிறீங்களா என்ன? சார் ப்ரொஃபைல் பிளான் அப்படின்றதுனால நான் எழுதலைங்க சார். இதுதான் முதல் தடவை நான் எழுதாத இருக்கேன்.
ஏன்னா அது ஓவராலா நீங்க சொன்னதுனால இது நமக்கு கொஞ்சம் தெரியும். உங்க அளவுக்கு சொல்ல தெரியலனாலும், பட் என்னோட ஃப்ளோல நான் அந்த 3மே சொல்லுவேன், பிளான் போடுவேன். அதனால நான் இதை எழுதல சார். சரி, எழுதாம விட்டுட்டீங்க. ஆனா முழுசு எழுதாமையில விட மாட்டேங்கிறீங்க. எழுதிடுவீங்க அப்படின்னு கேட்டு சொல்லிடுவீங்க இல்லையா? எழுதாம தான் விட்டுட்டீங்க. ஆனா உங்களுக்கு சொல்ல தெரியும் இல்லையா? நிச்சயம் சொல்ல தெரியும் சார். சார் நான் எழுதவில்லை, ஆனாலும் எனக்கு அது தெரியும், சொல்ல தெரியும். அதுதான் நீங்க சொல்றது. ஹலோ சார் இந்து பேசுறாங்களா சார்? இந்துமதி பேசுறாங்களா? வாங்கம்மா. ஹலோ மை டியர் இந்துமதி மேடம், வாங்க, வெல்கம். பாயிண்ட் நீங்க மட்டும் சொல்லவா சார்? சொல்லுங்கம்மா, சொல்லுங்க. எழுதிட்டீங்களா? எழுதிருக்கேன் சார். முதல் பி ப்ரொஃபைல் சார், கம்பெனி ப்ரொஃபைல். ரெண்டாவது பி ப்ராடக்ட், வெரைட்டி ஆஃப் ப்ராடக்ட்ஸ். மூணாவது பி பிளான் சார், மார்க்கெட்டிங் பிளான் சார். வெரி நைஸ், வெரி நைஸ், சூப்பர். நல்ல கிளாஸ் கொடுங்க. நம்ம இந்துமதி மேடம் அவர்களுக்கு நல்ல ஒரு கிளாஸ் கொடுங்க. சிறப்பா சொல்லிட்டாங்க, எழுதி இருக்கிறாங்க. மற்றவங்க எழுதுறாங்களான்னு தெரியல, அவங்க எழுதியிருக்காங்க. வேற யாரும் சொல்லுவீங்களா? வேற யாரும் இல்ல. இப்ப நான் உங்களுக்கு ஒரு மிக முக்கியமான விஷயத்தை உங்களோட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். ஜூன் மாதம் 2ஆம் தேதி நம்முடைய கோபகுமார் சார் மென்டாரும் நம்முடைய டைமண்ட் சுதந்திரவாட் சாரும் இணைந்து நடத்துகிற ஒரு கூட்டம் நடக்கிற இடம் தேவநாய பாவனருடைய அந்த அரங்கம். டிக்கெட்டு ப்ரிப்பேர் ஆயிடுச்சு சார். ஜூன் 2 எத்தனை நாள் சார் இருக்குது? ஒரு 20 நாள் அல்லது 25 தேதி 14. இதுல ஒரு 18, அதுல ஒரு 2, இன்னும் 20 நாள் இருக்கிற சூழல்ல. உங்க நாள் 22ஆம் தேதிக்கு இன்னும் எத்தனை நாள் இருக்கு? 8 நாள் இருக்கிற சூழல்ல யாராச்சும் ஒருத்தர் 70,000 ரூபாய் கொண்டு வர முடியுமா அப்படின்னு யாராச்சும் சேலஞ்ச் எடுத்தா, சார் நான் 70,000 ரூபாய் கொண்டு வந்து சேலஞ்ச் எடுத்தா, அவங்களுக்கு அந்த ஜூன் 2ஆம் தேதி மேடை நான் ஒரு சிறப்பு பரிசு கொடுக்குறேன். இதுதான் முக்கியமான விஷயம். நான் ஒரு ஓப்பனரை கொண்டு வரேன் சார். நான் ஓப்பனராகிறேங்கிறது இல்லை, நான் ஒரு ஓப்பனரை உருவாக்குறேன். கிரியேட்டரா மாறணும் நீங்க. அதற்கு நீங்க தயாரா இருங்க. ஜூன் 2ஆம் தேதி மேடையில உங்களுக்கு ஒரு சிறப்பு பரிசு. என்ன சார் சிறப்பு பரிசு? நீங்க 8 நாளுக்குள்ள கெட்டிக்காரனுங்கிறது காமிக்கிறது. 8 நாள்ல நீங்க கெட்டிக்காரன் அப்படின்னு காமிக்கிறதுக்கு இது ஒரு வாய்ப்பு, ஒரு பரிசு. யாருக்காச்சும் முடியுமா? யாரேனும் முடியுமா? யாரேனும் கண்டதுண்டா? பாரேனும் சென்றதுண்டா? ஒருத்தரும் கண்டது இல்லையா? நான் கண்டதில்லை. சரி, யாருக்கும் அந்த மாதிரி பண்ண முடியலையா? யாரும் கோதாவளி இல்லையா? நான் ஒரு ஆளை இன்னைக்கு ஆரம்பிச்சு 8ஆம் தேதிக்குள்ள 70,000 ரூபாய் பண்ணிடுறேன் சார். யாருக்குமே வாய்ப்பு இல்லையா? யாருக்குமே முடியலையா? நீங்க முதல்ல ஒரு 40ல இருக்கிற ஒரு ஆளுக்கோ நீங்க 70 கொண்டு வந்தார். அது அப்படி கூட இதை உங்களுக்கு பொருந்தும். ஏற்கனவே 40லே இருக்கிறாங்க சார், அவங்கள நான் 70 கொண்டு வரேன்னு சொன்னா பொருந்தும். அப்படி இப்ப சொல்லுங்க, யாராச்சும் உண்டா? இப்பவும் யாரும் இல்லையா? அப்புறம் கவனிங்க, ஆர்சிஎம் பிசினஸ்ல நம்ம கத்துக்கிறோம், நம்ம கத்துக் கொடுக்குறோம். நான் நிறைய பேர்த்துக்கு ஆர்சிஎம் பிசினஸ் சொல்லிக் கொடுக்குறேன். ஆனால் ஆர்சிஎம் பிசினஸை பொறுத்த வரைக்கும் நம்ம கத்துக்கிட்ட விஷயங்களை கொண்டாந்து பொது தளத்துல பேசும்போது அந்த பிராக்டிஸ் வேற. அது என்னன்னா, ஒரு பப்ளிக் சிவிங் போயிடும். 2வது அந்த பொருள் மேல கான்ஃபிடென்ட் வரும். 3வது அந்த பொருள் நம்ம கன்சம்ஷன் பண்ணுவோம். 4வது அந்த பொருளை பத்தி பேச ஆரம்பிக்கும். 5வது அந்த பொருள் நம்மளே பெரிய லீடரா மாறும். தென் ஒரு பேசிவ் இன்கமை நோக்கி நம்ம டிராவல் பண்ணுவோம். இதுதான் நண்பர்களே, நம்ம இந்த கூட்டத்துல நீங்க முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டியது. 40,000 பிவில் இருக்கிற ஒரு ஆளை கூட நீங்க 70 கொண்டு வந்துடலாம். இல்லை சார், நான் 20 இருக்கிற 8 நாள் தான் டைம். அப்போ நீங்க ஒரு ஆளை ஒரு ஓப்பனர் ஆக்கி மேடையாச்சு அவங்க மேடை ஏறி பரிசு வாங்கிட்டு வரும்போது நீங்களே வாங்கினதாக ஃபீல் பண்ணணும். உங்களுடைய உழைப்புக்கு கிடைச்ச மரியாதையை நீங்க ஃபீல் பண்ணணும். யார் அதை சேலஞ்சா எடுக்கிறது? நான் பண்ணிடுவேன் சார், என் டீம் நான் பண்றது முடிவு பண்ணிட்டேன் சார். அது சேலஞ்சா எடுக்கிறதுக்கு ஆள் இருக்கா? யாருமே இல்லை. பாத்தீங்களா? அப்போ சேலஞ்சா எடுக்கலைன்னா நம்முடைய நோக்கம் என்ன?
கனவே கலையாத நிகழ்ச்சியில் வந்து நீங்க ஒரு கனவு காணுங்களேன். என்ன கனவு? நான் ஒரு ஆள் எடுக்கிறேன், 40,000 டியூவில் இருக்கிற ஆள் எடுக்கிறேன் சார் என் டீம்ல. நான் அவங்களை 70 பண்றேன். இன்னும் 18 நாள் இருக்கு. ஒருவேளை 18 நாள்ல 8 நாள், ஒருவேளை இந்த 8 நாளைக்குள்ள நம்ம வந்து ஒருவேளை ஃபீல்டுக்கே போக முடியாம போச்சுன்னா நீங்க தாராளமா என்ன பண்ணாலும் பண்ண முடியாது. அந்த 8 நாள்ல கூட உங்களுடைய ஃபீல்டை நீங்க பெருசாக்கி பண்ணினீங்கன்னா நீங்க விரும்புகிற இடத்துக்கு நீங்க வந்து சேரணும். எத்தனை 2 பேர் இல்லை 4 பேர்த்துக்கு கூட உங்களால பண்ண முடியும். ஆகையினால் நண்பர்களே, இப்ப நான் உங்களுக்கு சொல்ற இந்த தகவல்களை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். 3 P மட்டும் முக்கியம் இல்லை. அந்த 3 P கடைபிடிக்கிற கம்பெனி எது, அந்த கம்பெனியை கண்டுபிடிக்கும். நம்ம ஆர்சிஎம் பிசினஸ் தான் அது 3க்கும் பொருந்துமானா? ஆமா, ஆர்சிஎம் பிசினஸ் 3க்கும் பொருந்தும். அதாவது இதுல வந்து என்ன இல்லை, ஈசானி மூலையெல்லாம் கிடையாது. ஆர்சிஎம் பிசினஸ்ல ஈசானி மூலையெல்லாம் கிடையாது. ஆகையினால நீங்க என்ன செய்யலாம், ஆர்சிஎம் பிசினஸை போட்டு அதுக்கு பொருத்தி பார்த்தீங்கன்னா பொருந்தக்கூடிய ஒரு அற்புதமான பிசினஸ். ஆகையால தயவு செய்து நீங்கள்லாம் என்ன செய்யுங்க, ஆர்சிஎம் பிசினஸ் நேசிங்க. வரக்கூடிய ஜூன் 2ஆம் தேதிக்கு உங்க டீம்ல அச்சீவர்களை உருவாக்குங்க. அதாவது நம்ம ஓப்பனருக்கு கீழே விழுந்தா ஒண்ணுமே இல்லையா சார், அப்படி நிறைய பேர் கேட்டிருக்கிறாங்க. இருக்கு. அதாவது ஸ்டார்டருக்கும் பிகினருக்கும் சீல்டு இல்லை, ஆனா என்ன இருக்கு, கண்டிப்பா டாலர் உண்டு. ஆகையினால உங்களுக்கு கீழே ஒரு ஆள் 70 வரணும்னா ஒரு ஆள் 20 ஃபோக்கஸ் பண்ணி, இன்னொரு ஆள் 40 ஃபோக்கஸ் பண்ணி, இந்த மேல இருக்கிற ஆள் ஒரு 30 ஃபோக்கஸ் பண்ணி பாருங்க. ஆட்டோமேட்டிக்கா நீங்க என்ன ஆயிடுவீங்க, பெரிய டெக்னிக்கல் அச்சீவர் ஆயிடும். நடக்கும். ஆகையினால சும்மா நடக்கும்னா நடக்கும் தான், நம்பணும். நம்பிக்கை தானே வாழ்க்கை. நம்ம கண்ணுல பார்த்து வாழல, நடக்குங்கிற மனக்கண்ணுல பார்த்து நம்ம செய்யறோம். ஆகையினால் கண்டிப்பா நடக்கும். என்ன காரணம்னு கேட்டா, நாம் எண்ணுனது அந்த எண்ணம் திண்ணமா இருக்கிறதுனால கண்டிப்பா சக்சஸ் ஆகும். ஆகையினால இன்றைய தகவல்கள் வந்து உங்களுக்கு இந்த ட்ரிபிள் பியை பற்றி தகவல்கள், இதை நமக்கு இந்த நேரத்தில் தேவைதானா சார் அப்படின்னு கேட்டா, இதுதான் உங்களை மோட்டிவேட் பண்ணும். ஏன்னு கேட்டா, ஈரோட்டில் ஒரு 1.5 ஏக்கர் அளவுல கம்பெனிகளும் ஓண்டி போயிருக்கு. போன கூடத்துல ஜெயக்குமார் வந்து அரைகோவல் கொடுத்தாரு, வந்து பாருங்க கம்பெனி ஓண்டி போகும். அதுக்கப்புறம் எத்தனை பேர் போனீங்க பார்த்தீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா இந்த டிப்போ விசிட் பண்றதுக்கு கேரளாவில இருந்து ஆளுங்க வந்து டிப்போ விசிட் பண்ணிட்டு போறாங்க, சென்னை தமிழ்நாடு டிப்போ. அப்ப நம்ம என்ன செய்யறோம், நம்ம அதை உதாசீனப்படுத்தணும், போய் பார்க்கறது இல்லை. டிப்போ பாருங்க, டிப்போக்காரங்களோட இணக்கமா இருங்க, பிணக்கம் அடையக்கூடாது, சுணக்கம் வரக்கூடாது. இதெல்லாம் நாம் செய்ய வேண்டிய வேலைகள். ஆகினால இந்த தருணம் உங்களுக்கு ஒரு நல்ல தருணமாய் அமையட்டும். மீதியான நேரத்துல நீங்கள் ஒருத்தரா நான் இன்னைக்கு சொன்ன 3 P பற்றி இருக்கிற, நான் என்னையும் ஜெகதீஷையும் விட்டுட்டா மீதி 5 பேரும் 2 நிமிஷம் பேசினா போதுமானது. நான் வந்து ட்ரிபிள் பியில முதலாவது எனக்கு தெரியும்னு சொன்ன மகா கிட்ட இருந்து நான் ஆரம்பிச்சுக்கிறேன். வாங்க மகா. சார் வணக்கம் சார். சார் நம்ம வந்து எல்லா அசோசியேட் பையர்ஸும் இந்த ட்ரிபிள் பியை வந்து மேக்ஸிமம் எவ்வளவு தெரிஞ்சுக்க முடியுமோ அவ்வளவு தெரிஞ்சுக்கணும். என்ன பொறுத்த வரைக்கும் கம்பெனியை பத்தி ஒரு நல்ல ஒரு அபிப்பிராயம் நமக்கு இருந்தா மட்டும்தான், எவ்வளவு பெரிய கம்பெனின்றது நம்ம ஆழமா உணர்ந்தா மட்டும்தான். நான் 2 வாட்டி போய் பார்த்துட்டு வந்திருக்கேன் கம்பெனியை, 3வது வாட்டி போய் நான் அடுத்தது போக போறேன். ஸோ இந்த மாதிரி நம்ம ரெகுலரா நாங்க போனதுனாலதான் எனக்கு ஒரு பெரிய ஒரு மைண்ட் செட்டே ஆச்சு. இவ்வளவு பெரிய கம்பெனில நம்ம ஒரு அங்கமா இருக்கிறோமே, இந்த வியாபாரத்தை நெக்ஸ்ட் லெவலில் கொண்டு போகணும். நான் போனதுக்கு அப்புறமா தான் நான் ஃபுல் ஃபிளெஜ்ல பிசினஸ் பண்ண ஆரம்பிச்சேன். அதே மாதிரி ப்ராடக்ட் ரேஞ்ச் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் ரொம்ப கம்மினா கூட ஒரு 100 ப்ராடக்ட்ஸ் என்னால வந்து டெஃபினட்டா ஒரு நல்லாவே என்னால பேச முடியும்ன்றது என்னோட பெரிய கான்ஃபிடன்ஸ். மார்க்கெட்டிங் பிளான் ஸ்டார் வரைக்கும் என்னால நிச்சயமா வந்து மார்க்கெட்டிங் பிளான் போட தெரியும் எனக்கு. இந்த 3மே வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம தெரிஞ்சுக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளால வந்து இந்த பிசினஸ்ல டெப்த்துக்கு போக முடியும்னு நான் ஆழமா நம்புறேன் சார். மறுபடியும் இதை வந்து ஒரு அவுட்லைன் கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். சரி, சூப்பர். நல்ல ஒரு கிளாஸ் மகாவுக்கு. அடுத்தது யாரு? நீங்களே கை தூக்குங்களேன். 5 பேர் தான். நான் மகா போயிட்டேன், நான் 4 பேர் தான் பேசுவேன். அதுல இந்துமதி கூட சொல்லிட்டாங்க. மீண்டும் அவங்க பேசினாலும் வாய்ப்பு அளிக்கப்படும். இது 4 பேர்த்துல யாரும் பேசுவோம். நான்லாம் இந்த மாதிரி வாய்ப்பு கிடைச்சா எல்லாட்டு மாதிரி டக்குன்னு பேசிடுவேன்.
வாய்ப்புகள் ஒரு முறை கதவை தட்டும். யாரும் வம்புல வந்து கதவை தட்டிக்க முடியாது, நம்மளை பணக்காரராக மாட்டாங்க. நம்ம தான் போய் என்ன செய்யணும், கத்துக்கிட்டு ஒத்துக்கிட்டு நம்ம தான் அந்த வேலைகளை செய்யணும். ஆகையினால் இந்த கூட்டத்தில் இருக்கிற மீதி இருக்கிற ஆட்கள் கைதூப்பினா உங்களுக்கு வாய்ப்பு வழங்கப்படும். கைதூப்பலின்னா நான் இந்த கூட்டத்தை ஜெயதி சார் உங்களுக்கு வாய்ப்பு இருக்கா, பேசலாமா? ஜெயதி சாருடைய நிறைவுரையோட அவங்க நிறைவு செய்ய வாங்க ஜெயதி சார். தேங்க்யூ சார். நன்றி சார். நான் ட்ரிபிள் பி எடுத்தீங்க. ஸோ ட்ரிபிள் பி உங்களோட வந்து வாய்ஸ் டிஸ்டர்பன்ஸாக இருந்துச்சு. பூராங்க உங்களுக்கு டவர் பிரச்சனை இருக்குமா என்னன்னு தெரியல. இத்தனைக்கு உங்கள் ஒன்றரை கிரிக்கிலேருந்து எடுத்துமே கொஞ்சம் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருந்துச்சு. இல்லை எனக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆச்சான்னு தெரியல. ஏன்னா சரியாக கேட்ச் பண்ண முடியல, முழுசாக கேட்ச் பண்ண முடியல. சில இடங்கள்ல வந்து தடங்கள் இருந்துச்சு. ஸோ நம்ம வந்து ட்ரிபிள் பி வந்து நம்மளுடைய பிஸ்னஸ்க்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதான் நீங்கள் ஆரம்பத்திலேயே சொன்னீங்க. இந்த ட்ரிபிள் பி முழுசா நம்ம தெரியாம பிஸ்னஸை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ற கஷ்டம். ஸோ நீங்க சொன்ன அந்த ட்ரிபிள் பி வந்து முழுசா அவங்க எடுத்துக்கிட்டவங்களுக்கு ஃபியூச்சர்ல அவங்க டீம் எடுக்கிறது லேஸ். எதுக்காக ட்ரிபிள் பி? ப்ராடக்டை பத்தி தெரியறது பெரிய விஷயம் இல்லை, நம்ம தெரிஞ்சுக்கணும், ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆனா நம்ம அடுத்த 2 பி இருக்கு, அது எதுக்கு? ப்ரொஃபைலும் பிளானும். ஸோ ப்ரொஃபைல் இல்லை அப்படின்னா இந்த கம்பெனியை பத்தி என்ன சொல்லுவீங்க? நிறைய கம்பெனியை பார்த்துருக்காங்க. இப்போ நீங்க போய் அத்தியா போய் பேசுறீங்க அப்படின்னா, போங்க சார் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கா, அது ஒரு ஏமாற்று வேலை. அது இருப்பாங்க, இன்னைக்கு காசு வாங்குவாங்க, அதுக்கப்புறம் வந்து மூடிட்டு போயிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி சொல்லுவாங்க. இதுக்கு எப்படி பதில் நீங்க சொல்ல முடியும்? அப்போ நம்மளுடைய கம்பெனியோடைய ப்ரொஃபைல் தெரியும். நம்ம கம்பெனி எப்போ ஆரம்பிச்சாங்க, ஸோ இன்னைக்கு என்ன இன்வெஸ்ட்மெண்ட், எந்த அளவுக்கு growth இருக்கு, எத்தனை ஃபேக்டரி இருக்கு, இதெல்லாம் நம்ம இந்த ப்ரொஃபைல சார் கவர் பண்ண அத்தனை விஷயமும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டா தான் நம்ம வந்து யார்கிட்டயா பேசுறோம், ப்ரொபோஸ் பண்றோம் அப்படின்னா அந்த அவர்கிட்ட வந்து விளக்கம் சொல்ல முடியும். இது 2 சொல்லியாச்சு. ப்ராடக்ட் கண்டிப்பா அவசியம் தெரியாம நீங்க போகவே முடியாது, யார்ட்டையும் போக முடியாது. நான் ப்ராடக்ட் வேணும் அப்படின்னாலும் ஏதோ அந்த ப்ராடக்ட் பத்தி பேச தெரியணும். இல்லைன்னா சிம்பிளா ஒரே கேள்வியில உங்களை மடக்கிடுவாங்க. மார்க்கெட்ல நான் என் தாத்தா காலத்துல இருந்து, என் பாட்டன் காலத்துல பூட்டன் காலத்துல இருந்து நான் அதை வாங்கி சாப்பிட்டுட்டான் இருக்கேன். நான் ஏன் மாறணும் உங்க கம்பெனிக்கு? சிம்பிள் கொஸ்டின். அப்ப இந்த கொஸ்டின் விளக்கம் சொல்றதுக்கு என்ன வேணும்? ப்ராடக்ட் நாலேஜ் வேணும். 3வது விஷயம், சரி ப்ராடக்ட் நல்லா இருக்குன்னு சொல்றீங்க, கம்பெனி பெரிய கம்பெனி சொல்றீங்க, ஓகே நான் வந்து ஜாயின் பண்ணலாம். என்னுடைய வந்து வருமான வாய்ப்பு எப்படி இருக்கும்? அது எதுல இருந்து சொல்ல முடியும்? பிளான்ல இருந்து மட்டும் தான் சொல்ல முடியும். அப்ப இந்த பிளானிங் நம்மளால முழுசா சொல்ல தெரியும். முழுசா சொல்லி 3 வகையான போனஸையும் சொல்லி நம்ம அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம கொடுக்கக்கூடிய கன்சிஸ்டன்சி பிளான் சொல்ல தெரியணும், இழப்புகளை சொல்ல தெரியணும். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம பிளான் எடுக்கிறதுல முக்கியமான விஷயங்கள். ஏன்னா யாரு எப்படி வர்றாங்க நமக்கு தெரியாது. ஒருத்தர் வருவாரு, சார் நான் சேல் பண்ண ரெடியா இருக்கேன். இப்போ அவர்கிட்ட போயிட்டு இது ராயல்ட்டி, இது டெக்னிக்கல் அப்படி முழுசா சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ சேல் பண்றதுக்கு ரெடியா இருக்கக்கூடிய ஒரு நபர்கிட்ட நம்ம என்ன மாதிரி பிளான் சொல்லலாம்? கன்சிஸ்டன்சி ஆஃபர் இருக்கு, அது ரெகுலரா பண்றப்ப நமக்கு கேஷ் போனஸ் இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு டீம் எடுத்தீங்கன்னா அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு இன்கம் இருக்கிற விஷயத்த நம்ம சொல்லலாம். அப்போ அந்த பிளானும் நமக்கு என்ன பண்ணும்? முழுசா தெரிஞ்சுட்டா தான் எல்லாத்தையும் பேச முடியும். சரி, இதை நம்ம கன்சிஸ்டன்ட் தெரிஞ்சுக்கிட்டோம். ஒரு நெட்வொர்க்கர் வர்றாரு, சரி நான் உங்களோட வந்து நான் பயணிக்க ரெடியா இருக்கிறேன், எனக்கு வந்து எவ்வாறு வந்து எனக்கு இன்கம் வரும் அப்படின்னு சொன்னா அதை சொல்ல தெரியும். அப்ப என்ன வேணும்? பர்ச்சேஸ் இன்சென்டிவ் என்ன, அதுக்கப்புறம் வந்து ராயல்ட்டி போனஸ் என்ன, டெக்னிக்கல் போனஸ் என்ன, இதெல்லாம் சொல்ல தெரியும். இதெல்லாம் நம்ம சொல்ல தெரிஞ்சா இதுக்கு என்ன பண்ணும்? அப்போ பிளானுடைய நாலேஜ் முழுசா எடுத்துக்கணும். இப்போ இந்த 3 Pயுமே வந்து பாத்தீங்கன்னா நம்மள மாதிரி நெட்வொர்க் பண்ணக்கூடியவங்களுக்கு, அதுலயும் பெருசா டீம் கட்டி நான் மிகப்பெரிய அளவு சாதிக்கணும், சம்பாதிக்க நினைக்கிறவங்களுக்கு இந்த 3 முக்கியம். ஸோ அதைத்தான் இன்னைக்கு வந்து நம்ம சார் சப்ஜெக்ட்ல கொடுத்துருக்காரு. ரொம்ப அருமை. ஸோ கிடைத்த வாய்ப்பு வந்து உங்களுக்கு இந்த 3 இதனுடைய இம்பார்ட்டன்ஸை எனக்கு சொல்றதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது. கொடுத்த வாய்ப்புக்கு நன்றி எம்எல் சார். நன்றி. நல்ல ஒரு கிளாப்ஸ் கொடுங்க ஜெகதீஷ் சாருக்கு. ட்ரிபிள் பிய எல்லா லீடர்களுக்கும் தெரியும், ஆனால் அதை சுவைபட நமக்கு ஒரு முறை அவர் வந்து எல்லாரும் கத்துக்கணுங்க. நான் சொல்றது ஒருவேளை உங்களுக்கு வாய்ஸ் பிரேக் ஆயிருக்கலாம், ஒருவேளை நீங்க லேட்டா வந்திருக்கலாம். ஆகினால் அது உங்களுக்கு முழுமையும் தெரிய வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தோட நான் வந்து ஜெகதீஷ் சார் பேச சொன்னேன். காரணம் அவர் மார்க்கெட்டிங் பிளான்ல ஒரு அத்துப்படியான லீடர் அவர். அதனால அவரு ட்ரிபிள் பி வந்து கண்டிப்பா மாஸ்ட். அதனால தயவு செய்து அதை நீங்க எல்லாரும் குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். இந்த எஜுகேஷன் வேற உங்களுக்கு வந்து
பெரிய அளவில் உங்களுடைய அச்சீவ்மெண்ட்டை வந்து இது பெருசாக்கும், உங்கள் டீமை பெருசாக்கும், உங்களுடைய வாழ்வை பெருசாக்கும், உங்களுடைய வளத்தை பெருசாக்கும், உடல் நலத்தை பெருசாக்கும் என்று சொல்லி, வேற யாரும் நீங்க கேட்கல பேசலன்னு சொன்னா நான் வற்புறுத்தாதபடிக்கு அப்படியே நான் வந்து எல்லாத்தையும் அன்மியூட் பண்ணி விட்டு, மகா பேசணுமா? வேற யாரும் பேசணுமா? மயில்வேல் மயில்வேல் சார். பேசுவார். மயில் ரயில் வராது, நம்ம மயில் மணி தான் டெய்லி ரயில் வராது. ஆனா இன்னைக்கு ஜூம்ல பேசல என்பதை சொல்லி இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாளாய் முடியட்டும். எல்லாத்தையும் நான் அன்மியூட் பண்றேன். கனவே கனவே கலையாது. நீங்க எல்லாம் வீடியோவில் வந்தா நல்லா இருக்கு. கனவே கலையாது சொல்லும்போது வீடியோவில் இருந்தா நல்லா இருக்குல்ல. அதனால நல்ல கனவே கலையாது சொல்லுங்களேன். கனவே கலையாதே, கனவே கலையாது, கனவே கலையாது, கனவே கனவே கலையாது. கலையாது. வெரி குட், வெரி குட். கனவே கலையாது, கனவே கனவே கலையாது. வெற்றி நிச்சயம் சார். இதுதான் கனவே கலையாது. பயணம். குட் நைட்.